இப்ப சமீபத்துல தமிழக அரசு ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. மசோதா சட்டமாக்கப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்றாங்க, லோன் கொடுங்க, ஆனா கட்டாயமா வசூல் பண்ணீங்கன்னா வசூல் பண்றவங்க ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி 3 வருஷம் 5 வருஷம் இதெல்லாம் பேர். லோன் வாங்குறவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. பட் லோன் கொடுக்கறவங்க, குறிப்பா உங்களுடைய மனநிலை என்ன? ஸோ இது வந்துட்டு என்னைக்குமே வாழ்க்கையை ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும் இல்லைங்களா? ஒரு தராசு என்னைக்குமே ஒரு பேலன்ஸ்டா இருந்ததுன்னா அது ரொம்ப நாள் நீட்டிக்கும். என்னைக்கு நம்ம தராசு பேலன்ஸ் இல்லாத இருக்கோ அது ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆகாது, ரொம்ப நாள் நீட்டிக்க முடியாது அதை. ஸோ நம்ம லோன் கொடுக்குறோமோ அல்லது நம்ம லோன் வாங்குறோமோ ரெண்டு தரப்புலையும் ஒரு ஃபேராக இருக்கணும். ஒரு சரிசமமாக ஒரு ஃபேராக இருந்ததுன்னா அந்த ஒரு சொசைட்டி ரொம்ப நாளில் சஸ்டெயின் பண்ணி அந்த சொசைட்டியே க்ரோ ஆகும். பட் இந்த போர்ஷனில் நம்ம லோன் கொடுக்குறவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அல்லது லோன் வாங்குறவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அது மாதிரி இருந்ததுன்னா தராசு சரியா இல்லை அப்படின்னா அது ரொம்ப நாளில் நீட்டிக்காது. அது ஏதோ ஒரு காரணத்துக்கு ஏதோ ஒரு கணக்கு போட்டு இதை நம்மளால கொடுக்க முடியுங்கிற ஒரு மனப்பான்மையில ஒரு லோன் போய் வாங்கிடுறோம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஏதோ நம்மளுக்கு மாறிடுது சூழ்நிலை. உடம்பு சரியில்லாத இருக்கலாம், ஹெல்த் ரிலேட்டட், அல்லது வியாபாரத்துல கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த வாங்கின லோனை என்னால கொடுக்க முடியல. அப்போ நீங்க எனக்கு கொடுத்த லோனை கேக்குறீங்க, கேக்குதான் ஆகணும். உங்களால் நீங்க கேட்காத இருக்க முடியாது இல்லையா? நீங்க எனக்கு நம்பி கொடுத்துருக்கீங்க, அப்ப நான் கொடுக்கணும். நான் கொடுக்கலன்னு நீங்க என்ன கேட்க போறீங்க. ஆனா நீங்க என்ன கேட்கும்போது அந்த கேட்கக்கூடிய விதம் இருக்கு இல்லையா, அது கரெக்ட் ஒரு நார்மலா இருக்கணும். நீங்க என்ன ப்ரெஷர் பண்ணி தான் கேட்பீங்க. நான் இதை கொடுத்துறேன் சொல்ல என்னால முடியல, நான் என்ன பண்ண முடியும்? நீ எங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்களை எங்க வீட்டுல இருந்து வெளியில தள்ளுறதுதான் என்னுடைய முதல் குறிக்கோள். சோ இப்போ 2 நாளைக்கு அப்புறம் வாங்க நான் கொடுத்துறேன்னு நான் சொல்லுவேன். ஆனா 2 நாளைக்கு அப்புறம் என்கிட்ட காசு இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில உங்களை வீட்டுல இருந்து வெளியில தள்ளணும். எனக்கு முதல்ல மேனேஜ் பண்ணணும். அதுக்காக நான் எத்தையோ சொல்லிடுவேன். திருப்பி 2 நாளைக்கு அப்புறம் நீங்க வந்துருவீங்க. அப்போ ஐயோ என்னடா அது திருப்பி வந்துட்டாரு அப்படின்னு இப்ப நான் என்ன காரணம் சொல்லுவேன்? எத்தையோ காரணம் சொல்லி நீ ஒரு நாள் தள்ளி வாங்க அப்படின்னுவேன். சோ இது இது மாதிரி நீங்க ரிப்பீட்டடா என்ன ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர் பண்ற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மன உடைச்சல் வந்துடுது. அந்த மன உடைச்சல்ல என்னுடைய ஹெல்த் பாதிக்கலாம், அல்லது என்னுடைய ஃபேமிலி சூழ்நிலை பாதிக்கலாம், எது வேணா ஆகலாம். அந்த மாதிரி சில சந்தர்ப்பத்துல கண்டிப்பா நடக்குது. அது தவறான செயல். அது யாரா இருந்தாலும் சரி அது மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த கவர்மெண்ட்ல புதுசா இந்த சட்டம் கொண்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வற்புறுத்தி வாங்கக்கூடாது. நார்மலா கேளுங்க. கவர்மெண்ட் கேட்காதுன்னு சொல்லல. லோன் நீ ரீபே பண்ண வேண்டாம்னு சொல்லல. நீங்க லோன் வாங்கினீங்கன்னா ரீபே பண்ணணும்னு தான் சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி வாங்காதீங்க, மன உடைச்சல்ல தள்ளாதீங்க அப்படிங்கிற